ஹலோ வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்க. இந்த 5 ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா, கேன்சர் உருவாக்குறதுக்கான கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கா இந்த 5 டிஷஸ்ல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த 5 ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா கேன்சர்லேருந்து சீக்கிரமா விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போல எந்தெந்த ஃபுட்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் அண்ட் கார்போஹைட்ரேட் சார்ந்த பொருட்கள் தான். ஸோ சுகர் சாப்பிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை. ஸோ இதை சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்பவே கெடுதல் இருக்கு. நிறைய பேருக்கு சுகர் லெவல இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கும் பாத்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரையை தவிர்த்து நீங்க ப்ரௌன் சுகர்ஸ் கூட கொடுக்கலாம். அதுவே நல்லதா இருக்கும் உடம்புக்கு. இந்த சுகர்ல வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கா நான் சொல்ல போறேன் இந்த 5 ஃபுட்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஸோ டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா பால், அந்த பாலை சார்ந்த வர எல்லா பொருட்களுமே. ஸோ நீங்க வந்து ஸ்வீட் சாப்பிட்டாலும் சரி, பால் கோவா அந்த மாதிரி பாலை சார்ந்து சாப்பிடும் போது, இல்ல நெய், இல்ல பட்டர், இல்ல சீஸ் அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டாலும் சரி, இதெல்லாமே பாலை சார்ந்தது இருக்கிறதுனால டெய்ரி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது ரிசர்ச்ல. ஸோ தேர்டா வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால். ஸோ ஆல்கஹாலும் வந்து பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்கஹால் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் மட்டும் வராம நம்மளோட உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேமேஜஸும் வருது. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நான் கொஞ்சமா எடுப்பேன், நான் வந்துட்டு நிறைய எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. கொஞ்சமா எடுத்தாலும் நம்ம நிறைய எடுத்தாலும் ஆல்கஹால்ல வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம உடம்புக்கு ரொம்பவே கெடுதல் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபோர்த் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ஃப்ரூட்ஸ். இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடிமேடாவே வந்து ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்ஸ்ல விக்குது. சோ நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா அதை ஃப்ரை பண்ணி ஓவரா ஹீட்டா ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடுறோம். அது மட்டும் இல்லாம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு குழந்தைங்களும் இப்ப விரும்பி சாப்பிடுறாங்க, ஜங்க் ஃபுட்ஸ் மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு அதிகமாவே இருக்கா ஒரு ரிசர்ச்ல சொல்லப்படுது. ஃபிஃப்த் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஹீட்டட் ஐட்டம். ஸோ ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பாயில் பண்ணி ரொம்ப அதிகமா வந்துட்டு சிக்கன்ஸ்லாம் வந்துட்டு வேக வச்சோம் நம்ம சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா இதுலயும் வந்துட்டு கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு அதிகமாவே இருக்கு. ஸோ ஹை ரிஸ்க் ஆஃப் கேன்சர் வந்துட்டு உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ வந்து டே டு டே லைஃப்ல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ நம்ம கேன்சர் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுதா. சோ இந்த மாதிரி 5 ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே கேன்சர் அதிகமா உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கொண்ட ஃபுட்ஸா இருக்கு. நம்ம டெய்லியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதையே நம்மளோட டே டு டே லைஃப்ல சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்மளுக்கு இன்னுமே தெரியாம எல்லாமே மார்னிங் எழுந்தோடனே பாத்தீங்கன்னா டீ காஃபில வந்து சுகர் போட்டு சாப்பிடுறது. ஆனா இப்ப கொஞ்சம் பேர் தவிர்க்காங்க. ஆனா டெய்லியும் சாப்பிட்டு பழகிட்டவங்களால வந்து தவிர்க்க முடியாது. நம்மளும் அதுல இருந்து கொஞ்சம் தவிர்த்து வெளியில வரணும். அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஓவர் குக்டு ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மில்க், அந்த டைரி ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து தவிர்த்து ஸோ அதை தவிர்த்து ஆர்கானிக்கா என்னென்ன நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்பு ஆரோக்கியமே வச்சுக்க முடியும் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்த்து நம்மளோட லைஃப்ல நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.